அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். மஞ்சனத்தி என்றும் மொரிண்டா சிட்ரிகோலியா என்றும் அழைக்கப்படும் நுணா மரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மொரிண்டான் என்ற வேதிப்பொருள்கள் நிறைந்தது இந்த மரம். செலினின், வைட்டமின்கள், தாதுப்புகளும் நிறைந்தது. கேன்சர் எனப்படும் புற்றுநோய்க்கு மருந்தாகிறது. கண் வைத்த புண்களை ஆற்றும் வல்லமையுடையது. பற்களில் உள்ள கிருமிகளை வெளியேற்றுகிறது. நுணாமர பட்டை, ஜீரகம் சேர்த்து தீநீராக்கி சாப்பிட முறை ஜுரம் மற்றும் எந்த வகை ஜுரமானாலும் 50 ml அளவில் சாப்பிட அனைத்து ஜுரங்களும் போகும். நுணா இலைகள் மற்றும் காய்களை அரைத்து கொள்ளவும். இரண்டும் 1 ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன், ஜீரகம் போட்டு நீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி வெறும் வயிற்றில் 50 ml வீதம் சாப்பிட சர்க்கரை நோய் போகும். தைராய்டு வீக்கம் குறையும். முறையற்ற மாதவிடாய் உள்ளவர்களுக்கும் சரியாக்கும். எலும்புருக்கி நோயினால் ஏற்படும் சுரத்தை போக்கும். ஈரல் பலப்படும். நுணா காய், பசை, தேங்காய் எண்ணெய் 50 ml, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டு பசையும் 50 கிராம் போட்டு காய்ச்சி தைலமாக எடுத்து தீப்புண்களுக்கு தடவ நெறிக்கட்டிகள், அடிபட்ட வீக்கங்கள், வலி குறையும். வெண்புள்ளிகள் மேல் பூசி வர தேமல், சொறி, சிரங்கு தீரும். நுணா பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர நுரையீரல் புற்றுநோயை தடுக்கும். இந்த மருத்துவ குணமுள்ள நுணா மரத்தின் பாகங்களை பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வாழ்வில் சுகம் பெறவும் இந்த மரத்தை பயன்படுத்தவும். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து லைக் கொடுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.